யூஜிடிஆர்பி மேக்ஸ்ல யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இஃப் f of x and g of x are continuous real valued function on closed bracket a comma b, f and g are differentiable at open bracket a comma b, find the value of c for f of x is equal to sin x, g of x is equal to cos x on minus pi by 2 comma 0 where g of x is not equal to 0. So இதுல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, மேல இருக்கிறது ஒரு தியரமோட ஸ்டேட்மெண்ட், கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. f of x கொடுத்தாச்சு, g of x கொடுத்தாச்சு. இதுல c யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, f of x ஓட வேல்யூ sin x, g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, cos x. இன்டர்வல் மைனஸ் பை பை 2 கமா 0. சரி, இது என்ன ஃபார்ம்ல நம்ம வந்து இந்த டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, f dash of c divided by g dash of c is equal to f of b minus f of a divided by g of b minus g of a ங்கிற இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் g of x is not equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தா this is the method. இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ f dash of c என்ன, g dash of c என்ன, இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இதுல ஏங்கிறது மைனஸ் பை பை 2, பிங்கிறது உங்களுக்கு 0, ஏங்கிறது மைனஸ் பை பை 2, பிங்கிறது உங்களுக்கு 0. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get minus cot c is equal to 1. அப்போ சியோட வேல்யூ கரெக்டாக என்னவா இருக்கணும், மைனஸ் பை பை 4. ஆனா என்ன விஷயம், இந்த மைனஸ் பை பை 4 கண்டிப்பா கிவன் இன்டர்வல்குள்ள வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா என்னவா இருக்கும், கிவன் இன்டர்வல்குள்ள வருது. ஸோ அதனால தான் சிங்கிற பாயிண்ட் மைனஸ் பை பை 4. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பி.